You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கின்றோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் மீண்டும் இந்த நித்திய ஜீவன் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து வேத வசனத்தை ஆராய்ந்து அறிகிறதில் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. ஏன்னா வசனத்தை தியானிக்க அதுக்குள்ளே இருக்கிற காரியங்களை, மறைப்பொருட்களை அறிந்து கொள்ள தேவன் நமக்கு ஏராளமான காரியங்களை தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார். ஆவியானவர் இந்த இடத்துல நிறைய காரியத்தை கவனத்துக்கு கொண்டு வந்து, ஞானத்துக்கு கொண்டு வந்து அவைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி செய்கிறார். காரணம், இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். நம்மெல்லாம் மீட்கப்பட்டு நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் முக்கியமாய் கவனிக்கப்படுக வேண்டிய ஒரு விஷயம், உலக வாழ்க்கை நிரந்தரமானதல்ல. நம் நித்தியத்துக்குள் பிரவேசிக்க முடியாய் இந்த உலக வாழ்க்கையிலே ஆயத்தப்பட வேண்டும். மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் மன்னிப்பு, அதுக்கு பிறகு நமக்கு மீட்பே கிடையாது. மூச்சு இருக்கிற வரைக்கும் மனம் திரும்பி கிறிஸ்துவுக்குள் நீ வாழ்ந்து கொண்டு இருப்பாயானால் நிச்சயமாய் மீட்கப்பட்டு இயேசு வருவதுக்கு முன்னே, அதாவது எக்கால சத்தம் கேட்பறதுக்கு முன்னே நீ மரிச்சாலும் பரதேசில் நிற்ப. இல்லை, இயேசு எக்கால சத்தம் வெகு சீக்கிரத்தில் துணிக்க போகிறது, உயிரோடு கூட இருப்போமானால் அப்படியே மத்திய ஆகாயத்தில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். ஆகையால் அதுக்கு ஏற்ற பாத்திரங்களாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உங்களை நீங்களே அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். போன எபிசோடில் நம்ம பார்க்கும்போது ஏராளமான காரியங்களை நம்ம மத்தியில் பிஷப் ரெவரண்ட் பென்னி எஸ்ஐ அவர்கள் தொடர்ந்து நமக்கு போதித்து கொண்டு வந்தார்கள். மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம மத்தியில் இருக்கிறதுக்காக நான் அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். தொடர்ச்சியாக நிறைய காரியத்தை தியானிப்பதற்கு தேவன் உதவி செய்கிறார். தொடர்ந்து இடர்வேளையில் நிறைய காரியத்தை பேசுவதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் தேவன் இரக்கம் பாராட்டுகிறார். போன எபிசோடில் பாருங்கள், எல்லாரையும் கொல்லணும்னு ராஜா சொல்லிட்டார். ஏன்னா சொப்பனம் சொல்லப்படல, சொப்பனமும் சொல்லும் விளக்கமும் சொல்லணும். ஒருவனால முடியல, அப்போ கொல்றதுக்கு கட்டளை இட்டார். அவங்க எத்தனை பேரை கொன்றாங்கன்னு சொல்லி நமக்கு எண்ணிக்கைகள் கொடுக்கப்படல. ஆனால் தானியலும் நண்பர்களும் தேடும் போது தான் தானியலுக்கு இது தெரிய வருது. அப்போது அவர் சொல்கிறாரு, என்ன ராஜா கிட்ட கொண்டு போய் நான் பேசுகிறேன்னு சொல்கிறாரு. அங்கே கடந்து போகிறாரு. அங்கே கடந்து போய் எனக்கு தவணை வேணுன்றதை கேட்குறாரு. அங்கே கேட்ட பிறகு ராஜா அவருக்கு அந்த தவணையை தருகிறார். தந்த உடனே தான் தப்புவிக்க மாத்திரம் இல்லாமல், முதல் தன்னை தப்புவித்துக் கொள்வதற்கு, ரெண்டாவது தன் தோழர்களை தப்புவித்துக் கொள்வதற்கு, மூன்றாவது நம்ம என்ன பார்த்தோம், இவங்க 2 பேர் மாத்திரம் இல்லை, பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் தப்புவிப்பதற்கு அவர் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறார். ஜெபித்து அதன் பலனை, அர்த்தத்தை தெரிந்து கொண்டார். சொப்பனமும் தெரிந்து கொண்டார், சொப்பனத்தின் அர்த்தத்தையும் தெரிந்து கொண்டார். ஏன்னா அந்த இடத்துல இந்த நேபுகாத்நேசர் என்ற ராஜாவுக்கு சொப்பனத்தை கொடுத்தவரே ஆண்டவர் தான். அவருக்கு தான் தெரியும் என்னன்றதை. இதுக்கெல்லாம் ஒரு காரணம் பின்புறத்தில் ஆண்டவர் செய்து கொண்டே இருப்பார். ஏன்னா ஆண்டவர் கொண்டு தான் தெரியும் சொப்பனமும் என்ன தந்தார், அதுக்கான விளக்கமும் என்ன தரப்போகிறார். அந்த சொப்பனத்தை ராஜாவுக்கு கொடுத்தவர் விளக்கத்தையும் அவருக்கே கொடுத்துருக்கலாம். ஆனால் சொப்பனம் தான் அவருக்கு, விளக்கங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு. அதனால தான் தேவனோடு கூட நம்ம நடப்போமானால் சொப்பனத்தை அவர் காண்பார்கள், விளக்கத்தை நாம் சொல்லுவோம். நாம் சொல்லுவது என்று பார்க்கிலும் நம் மூலியமாய் தேவன் சொல்லுவார், ஆவியானவர் வெளிப்படுவார். எனவே ராஜாக்கள் சொப்பனங்களை காணட்டும், அதற்கான விளக்கங்களை ஆண்டவர் நமக்குள்ளாக இருந்து அவர்களுக்கு அறிவிப்பதற்கு தேவன் கிருபை தருவார். அப்போ தான் தப்பித்து கொண்டார், தோழர்களை தப்புவித்தார். அதுக்கப்புறமா பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளும் தப்பும்படியாய் அந்த இடத்துல போய் அவர் வேண்டிக் கொள்கிறார். அதன்படியே நடத்தப்படுகிறது. ராஜாக்கு முன்னே நிற்கிறார். ராஜாக்கு முன்னே நின்று அவர் சொன்னார், உங்களுக்கு வந்த சொப்பனத்தையும் அதுக்கான விளக்கத்தையும் உலகத்தில் ஒருத்தனாலும் சொல்லவே முடியாது. ஆனால் அவைகளெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய பரலோகத்தில் ஒரு தேவன் இருக்கிறார், அவர்தான் வெளிப்படுத்த முடியும் என்று தானியேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் ரொம்ப துல்லியமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ந்து இவர் ராஜாவுக்கு முன்னே நின்று அந்த காரியத்தை அவர் பேசி அவருக்கு விளக்க செய்கிறார். அதை தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நம் நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ளே போக போகிறோம். இப்போது நம்ம மத்தியில் நம்முடைய பென்னி எஸ்ஐ அவர்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். ஆமென். குறிப்பாய் இதிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம், தானியேல் தான் தப்பிக்கொண்டது மாத்திரமல்ல, தன் சிநேகிதர்களை தப்புவித்தது மாத்திரமல்ல, பாபிலோனில் இருக்க ஞானிகளையும் தப்புவித்தது போல இனி வருகிறதான அந்த ராஜ்யத்திற்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும். இந்த உலகத்தின் அழிவிலிருந்து நாம் மீட்டு கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் தப்பித்துக் கொள்வது மாத்திரமல்ல, நம்முடைய நண்பர்கள் அல்லது நம்முடைய குடும்பத்தை தப்பிவிக்கிறது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிறதான
பாவத்தில் விழுந்திருக்கிற அநேகரையும் தப்பித்து கொள்ளத்தக்கதாய் அவர்களுக்கு நம் முன்மாதிரியாய் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது அங்கே என்னாச்சு, கொண்டு போகிறாங்க தேவ சமூகத்தை, அந்த ராஜாவின் சமூகத்தில் நிறுத்துகிறதாக நாம் வாசிக்கின்றோம். அப்போது பாருங்கள், கொண்டு போய் ராஜா கிட்ட நிப்பாட்டுறாங்க. ராஜா பெல்தேசார் என்னும் நாமும் உள்ள தானியலை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்க கூடுமோ கேட்குறாங்க. தானியல் ராஜா சமூகத்துக்கு பிரதித்திரமாக, ராஜா கேட்கிற மறைப்பொருட்களை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோஷியராலும் சாஸ்திரிகளாலும் குறிச்சொல்லுகளாலும் கூடாது. மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிறது பரலோகத்தில் இருக்கு தேவன் கடைசி நாளில் சம்பவிப்பதை ராஜாவாக்கிய நேபுகாத்நேச்சருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால், இப்போ ஆரம்பிச்சிட்டு, ராஜாவே உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க வேண்டியது என்ன, சம்பவிக்க போகிறது என்ன என்கின்ற நினைவு உமக்குள் எழும்பிற்று. அப்போது மழைப்பொழுகளை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு, அதாங்க அப்படி சொல்லிட்டு 30வது வசனத்துல பாருங்க, அருமையான ஒரு வியாக்கியானத்தை கொடுக்கிறார். உயிரோடு இருக்க எல்லாரை பார்க்கிலும், அப்ப என்ன அர்த்தம், எத்தனையோ பேர் கொன்னுட்ட, இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, உயிரோடு இருக்க எல்லோரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் என்பதினால் அல்ல, எனக்கு அதிக ஞானம் உள்ளது என்று அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும், ஏன்னு கேட்டா இருதயத்தில் நினைச்சு தான் படுத்துட்டு இருந்தாராம், அறியவும் இந்த மறைப்பொருட்கள் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஆமா, அந்த தாழ்மை, முதல் ஜபம், அடுத்தது தேவனுக்கு மகிமை, அடுத்தது எல்லாரையும் காப்பாற்ற வேணும்ன்ற எண்ணம், அடுத்தது தேவ சமூகத்துல நான் ஒன்னும் இல்லப்பா அவர் தான் எல்லாம். அந்த வார்த்தையை பாருங்க, உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிறோம். இப்போ ஒரு சிலர் சாகல, ஆனா கொல்றதுக்கு ரெடியா இருந்தாங்க, நான் தான் நிப்பாட்டுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ உயிரோடு இருக்கிறவளை பார்க்கணும், அதிக ஞானம் எனக்கு உண்டு என்று அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரணும். ஒன்று. ரெண்டாவது, உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைப்பொருள் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு, வேதத்திலேயே ஒரு முக்கியமான வசனமாய் நான் பார்க்கிறது என்னன்னு கேட்டா, 31வது வசனத்திலிருந்து அதாவது 35வது வசனம் வரையிலும் அந்த 5 வசனம் இருக்கு இல்லையா, இதுதான் உலகத்தின் சூழ்நிலையை மாற்றுகிற வசனமாகும், உலகத்தின் முடிவை வெளிப்படுத்துகிற வசனமாகும். 5 வசனங்கள். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் என்னன்னு கேட்டா 31, 32, 33. ஏன்னு கேட்டா, அந்த சிலை எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு வர்ணிக்கிறதாகவும், அந்த சிலையின் முடிவு என்ன என்பதை அடுத்த 2 வசனம். அப்போ ஒரு வெளிப்படுத்தல் அல்லது வெளிப்பாடு அப்படின்னு சொன்ன வேதத்திலேயே வருங்காலத்தை குறித்து, இனி வருகிறதான ராஜ்யத்தை குறித்து, நித்தியத்தை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வசனம் இந்த 5 வசனம் தான். ஏன்னு கேட்டால், நாம் அதெல்லாம் தியானிக்க போகிறோம். அங்கே 35வது வசனத்தின் கடைசி பகுதியில் பார்க்கும்போது, ஒரு பெரிய பர்வதமாகி பூமி எங்கும் நிரப்பிற்று அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா. அப்போ என்னன்னு கேட்டால், பூமி எங்கும் ஆண்டவர் நித்தியமா ஆட்சி செய்ய போகிறாருன்றது இந்த இடத்துல 1000 வருஷ அரசாட்சி குறித்து இல்லை, நித்தியமாய் பூமி எங்கும் நிரப்பிட்டப்போ அதுதான் பாஸ்டர். நித்தியம் என்பது நம்ம நித்தியமா பரலோகத்தில் வாழ போறோம். ஆனா இந்த பூமியில இயேசு வந்து ராஜாவாய் வாழ போகிற அந்த மில்லியனியம் இயர், 1000 வருஷ அரசாட்சியில அந்த பூமியில அவர் ராஜாவா வரப்போகிறார். இங்க ஒரு விஷயத்தை நான் தெரிந்து கொண்டது என்ன அப்படிங்கன்னா, முதல் முறை இயேசு வந்த போது, எப்ப அவர் இந்த உலகத்தில் பிறந்த போது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, நமக்கு ஒரு ராஜா வர வேண்டும் அப்படின்னா. யூத ராஜசிங்கம், யூதா கோத்திரத்தின் சிங்கம் என்றுதான் இயேசு அழைக்கப்பட்டார். அப்ப அந்த ராஜா எப்படி இருப்பார்னா, ஒரு சிங்கமாய் வரணும் அப்படின்றத அவங்க யோசித்தாங்க. ஆனா அவர் ஆட்டுக்குட்டியா வந்துட்டார். ஆமா, ஏன்னா யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, ஏதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க வந்த ஆட்டுக்குட்டியானவர். அதனால தான் அவங்க ஒத்துக்கொள்ள முடியல. இப்போ அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, சில காரியங்கள் யோவான் ஸ்நானகன் அவர் வழியை ஆயத்தம் பண்ணி வரும்போது கூட அவர்கிட்ட நிறைய பேர் திரகம் பண்றாங்க. ஏன்னா தேவனுக்கு குமாரன் இல்லை, அவர் தேவன், அது எப்படி அவருக்கு ஒரு குமாரன் வருவாங்க அப்படின்றதெல்லாம் அவங்க நியாயப்பிரமாணத்தில் அவங்க அறியாத ஒரு
காரியம். ஆனால் நிறையா ஏசாயா தீர்க்கதரிசி ஆகட்டும், எரேமியா ஆகட்டும், இந்த தானியேல் ஆகட்டும், எல்லாருமே அவரை குறித்து சொல்லியிருக்கிறாங்க. சங்கீதக்காரன் முதல் கொண்டு அவரை குறித்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போது அந்த வெளிப்பாடு இருந்தபோது அவர்கள் ஒரு சிங்கத்தை எதிர்பார்த்தார்கள், அவர் ஒரு ஆட்டுக்குட்டியாக வந்தார். அதாவது அப்போ இந்த காலத்தில் திருசபையானது அவர் எப்படி எதிர்பார்க்குதுன்னா, அவர் இந்த முறை வரும்போது நம்மளை மன்னிச்சு கொண்டு போயிடுவார், நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளை மன்னிச்சு அவரோட கூட சேர்த்து கொள்வார், கண்டிப்பாக அந்த நேரத்தில் மன்னிப்பு கேட்டலாம். சில பேர்லாம் நிர்விசாரணமாக என்ன எப்படின்னா இருக்கலாம், கடைசி நிமிஷத்தில் மன்னிப்பு கேட்டால் நம்ம மனம் திரும்பிடுவோம்ல, கடைசி நிமிஷத்தில் அந்த கடைசி நிமிஷம் உனக்கு வரமான்றதே தெரியாது. இல்லை, அந்த கடைசி நிமிஷம் எப்போ தெரியாது, எப்போன்னு தெரியாது. ஆமாம், அதுதான் கடைசி நிமிஷம் எப்போன்னு தெரியாது. அப்போ இப்போ வரவங்க எல்லாம் அப்படி எதிர்பார்க்கறாங்க, இப்போ ஆட்டுக்குட்டி எதிர்பார்க்கறாங்க, ஆனா ஒரு சிங்கமா வர போறாரு. ஆமா, அதாவது அதான் இயேசு கிறிஸ்துவோடைய ஸ்டைல். ஆமா, உதாரணமா சொல்லணும்னாக்கா ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் அப்படின்றாங்க. அப்போ ராஜாவுடைய ஸ்டைல் என்னன்னு கேட்டால் அரண்மனை, அங்கதான். ஆனா இவர் இந்த ராஜாவுடைய ஸ்டைல் என்ன, மாட்டு தொழுவம். அப்போ அந்த ராஜாவுடைய ஸ்டைல் என்னன்னு கேட்டால் குதிரை. இந்த ராஜாவின் ஸ்டைல் என்ன, கழுதை. அது அந்த ராஜாவின் ஸ்டைல் கிரீடம், இந்த ராஜாவின் ஸ்டைல் முள்முடி. அங்கே அந்த ராஜாவுடைய ஸ்டைல் செங்கோல், இந்த ராஜாவுடைய கையில் வேற ஒரு கோலை கையில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இயேசு ராஜாவுடைய ஸ்டைல வேறதான். ஆனா உலக ராஜாவுடைய ஸ்டைல வேறதான். ஆனா இப்போ வரப்போகிறவர் அதே மாதிரி வரமாட்டார். ராஜாதி ராஜாவாய் யூத ராஜ சிங்கமாய் இப்பதான் வரப்போறார். ஆனா அவர் வெளிப்படையா அப்படி வருவதற்கு முன்ன ரகசியமாய் வந்து சபையை எடுத்துக்கொள்ள போறார். அப்பதான் அது ரகசியமான வருகை. அது அவர் இந்த பூமிக்கு வர்றதில்லை, இங்க இருக்கிற திருசபை என்பது நாமே அந்த திருசபை. யாரெல்லாம் தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் கனிமிக்க நேரத்தில் மத்திய ஆகாயத்தில் ஏற்றுக்கொள்ள போகிறார்கள். அதை குறித்து ஏராளமான வசனங்கள் வேதத்தில் போதிக்கிறது. அதை குறித்த சம்பவங்களை தான் 5 வசனத்திலே எழுதுகிறார். அப்போ இந்த 5 வசனங்களை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே இது வெளிப்படுத்தப்பட்டது. அது மட்டுமல்லாதபடிக்கு இந்த ராஜா என்று சொல்லுகிற நேபுகாத்நேச்சர் அவருடைய காலத்திலிருந்தே ஆண்டவர் அரசாட்சி செய்ய போகிற காலம் வரையிலும் இந்த 5 வசனங்கள் இதில் இருக்கிறது. இந்த 5 வசனம் வெளிப்படுத்தல் அந்த புத்தகம் இருக்குது அல்லவா, அந்த புத்தகத்தில் இருக்க சகலமும் இந்த வசனத்துக்குள்ளே அடங்கி இருக்கு. இப்போ இந்த வசனத்தை நாமும் தீர ஆராய்ந்து பார்க்கும்பொழுது தான் சில வெளிப்பாடுகள் நாம் பெற்றுக்கொள்கிறோம். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லிவிட்டு அடுத்து இந்த பகுதிக்கே நாம திரும்பி வரப்போகிறோம். சரி, அது என்னன்னு கேட்டா, ரோமர் அந்த புத்தகத்தை நீங்கள் நிருபத்தை எடுத்துக்கொண்டால், அந்த ரோமருடைய நிருபத்தை பார்க்கும்போது நீதிமானாக்கப்படுகிறோம் என்பதுதான் ரோமர்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்பதை ரோமர்ல முழுவதுமாய், குறிப்பாய் 3:23 அங்கே பார்க்கும்போது ரோமருடைய புத்தகத்தில் நாம் எல்லாரும் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்பதை அங்கே சொல்லுகிறது. அடுத்து நீங்கள் 1 கொரிந்தியரை நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டால் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்பதை தான் 1 கொரிந்தியரில் ஃபுல்லாக சொல்லியிருக்கு. அப்படின்னாக்கா ஒவ்வொரு புத்தகத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. அதே போல் 2 கொரிந்தியரை எடுத்துக்கொண்டால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது என்பதை பார்க்கும்போது, அதாவது நிலைநிறுத்தப்படுகிறோம், நீதிமான்களாக்கப்படுகிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம், நிலைநிறுத்தப்படுகிறோம். அப்போது ஒவ்வொரு சுவிசேஷத்துலேயும் ஒரு அர்த்தங்கள் இருக்குது. ஆனால் இந்த தானியேல் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு 31வது வசனத்திலிருந்து 35வது அதிகாரம் வசனம் வரையிலும் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், உலகத்தின் தோற்றம் முதல் முடிவு வரையிலும் எப்படியெல்லாம் உலகம் மாற்றப்பட போகிறது, அரசாட்சிகள் மாற்றப்படுகிறது என்பதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே பாருங்கள், 2வது அதிகாரம் 30வது வசனம், உயிரோடு இருக்க எல்லாரை பார்க்கலாம் எனக்கு அதிக ஞானம் உண்டு என்று என்பதினாலே அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரியவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். இப்பதான் சொல்றாரு, இப்பதான் நீ ஒரு பெரிய சிலையை கண்டவன. ஆமா, அவ்வளவுதான். ஆமா, அவன் யாராலையும் வெளிப்படுத்த முடியாத ஒரு காரியம் இந்த மனுஷனால வெளிப்படுத்தப்படுகிறதே. எடுத்த உடனே சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டா, ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர்,
அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசமுள்ளதாய் இருந்தது, அது உமக்கு எதிரே நின்றது, அதன் ரூபம் பயங்கரமாய் இருந்தது. எடுத்தோடனே சிலையை மட்டும்தான் சொல்றார். அதுக்கு அடுத்து பாருங்க, அந்த 2 வசனம் இருக்கு பாருங்க. இந்த 2 வசனத்துல உலகத்தின் சரித்திரமே உள்ள அடங்கிடுச்சு. அடுத்த 2 வசனம், அந்த சிலையின் தலை பசும் பொன், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளி, அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலம். அந்த ஒரே வசனத்துல ஏறக்குறைய பல 1000 வருஷத்தின் சம்பவங்கள் இந்த ஒரே வசனத்துல அடங்கி இருக்கு. என்னன்னு கேட்டா, தலை பசும் பொன், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளி, அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலம். அப்போ இந்த ஒரே வசனத்துல எத்தனையோ 1000 ஆண்டுகள் அடங்கிடுச்சு. அதை நம்ம தியானிக்க போகிறோம். அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. அப்போ இந்த வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அவருடைய சொப்பனம் கிளீனா வெளிப்பட்டுச்சு. என்ன? தலை பசும் பொன், மார்பும் புயமும் வெள்ளி, வயிறு பார்க்கும்போது அதன் வயிறும் தொடையும் வெண்கலமும், அதற்கடுத்து அதன் கால் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமா இருந்தது. அப்போ சொப்பனத்தை சொல்றாரு. இல்ல 34 வசனத்திலும் இல்லைங்க, அடுத்து பாருங்களேன். அது அவர் பார்த்த சிலை எப்படி இருந்ததுன்றத சொல்றாரு. அந்த 32 33 வசனத்துல அந்த சிலையுடைய அமைப்பு என்னன்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து அவர் கண்ட சொப்பனம் தான். நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே, இப்போ சிலை அங்க இருக்கு, நீர் பார்த்து கொண்டே இருக்கும்போது கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமான அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்போ என்னன்னு கேட்டா, அஸ்திபாரன்றது பாதம் தான். அதனால நீ பார்த்து கொண்டே இருக்கும்போது இந்த ஒரு வசனம் பல 1000 ஆண்டுகளை இதுல காட்டுது. நீ பார்த்து கொண்டே இருக்கும்போது கைகளால் பெயர்க்கப்படாத, அதாவது ஒரு கல் உருண்டு வந்து, அப்போ அது சின்ன கல்லா தான் இருக்கும். கைகளால் பெயர்க்கப்படாதுன்னு, பெயர்க்கிற கல்லா இருந்தா பெருசா இருக்கும், பெயர்த்து எடுக்காம ஒரு சின்ன கல் உருண்டு வந்து அது அந்த சிலையை எந்த இடம், தலையில் இல்லை, மார்பில் இல்லை, புயத்தில் இல்லை, பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமா இருக்கிற அந்த பாதத்தில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அதாவது கடைசி மணி நேரத்துல அந்த கல் வந்து, கடைசி ஆட்சியின் காலத்துல அந்த கல் வந்து நொறுக்கப்பட்டது. அப்போது பேர்க்க முடியாத கல், கையால பேர்க்க முடியாத ஒரு கல். அப்போ இப்போ இப்படி சொல்லலாம், எனக்கு இப்போ கவனம் வருது, பட் எனக்கு அப்போ தெரியல. பட் இப்போ உங்களோட பேசும் போதே எனக்கு ஆவியானவர் உணர்த்துறத சொல்றேன். கையினால பேர்க்க முடியாத ஒரு கல். அதாவது இயேசு கிறிஸ்து 2 மனிதர்கள் ஒன்று சேர்ந்ததுனால பிறந்தவர் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினால் நிலையிடப்பட்டு பிறந்தவர். அப்போ இந்த உலக மனிதர்களால் அல்லாமல் அவர் உலக மனிதர்களுக்குள்ள பிறந்த இயேசு, கையால பேர்க்கப்படாதவர். அப்போ அந்த கல் ஓகே, அது மட்டும் இல்லை. நீ பார்த்து கொண்டிருக்கும்போது அது வந்து மோதியா வெளியே நொறுக்கப்பட்டது. 35வது வசனம் பாருங்க. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும். இப்ப எங்கிருந்து போறாரு? மேல இருந்து வந்தாரு, இப்ப கீழே இருந்து போறாரு. இப்ப கீழே இருந்து போறாரு. கீழே என்னது? பாதி இரும்பும் களிமண்ணும், பாதி களிமண். அதன் பிறகு வெண்கலம், அதன் பிறகு வெள்ளி, அதன் பிறகு இரும்பு. அப்போ வெள்ளி பொன் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதர்களை போல. பதர்னாக்க என்னன்னு கேட்டா ஒரு தூளா போயிடுறது, பறந்து போயிட்டு. அதாவது மண்ணு வேணா தூளா போயிடும் பாஸ்டர். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரான்ஸும் சரி, சில்வரும் சரி, கோல்டும் சரி, எல்லாமே தூளாயிருச்சு. ஆமா, அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிட்டு சிலையை மோதின கல்லோ வென்றால். சிலையை மோதின கல்லோ வென்றால் ஒரு பெரிய பருவதமாகி பூமியை நிரப்பிற்று. சின்ன கல் இப்ப என்ன ஆயிடுச்சு? பெரிய கல்லா மாறி நல்லா நிரப்பிற்று. எனக்கு இந்த சம்பவத்தை பேசிட்டு இருக்கும் போதே ஒரு விஷயத்த உங்ககிட்ட மறுபடியும் ஞாபகப்படுத்தணுன்ற ஒரு ஆசை. இந்த கல் அப்படின்ற ஒரு காரியங்களை பற்றி பார்க்கும்போது, அதாவது ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. கல்
அது பார்த்தீங்கன்னா வெற்றிக்கு அடையாளமாகவும் இருக்கு. ஏன்னு கேட்டால் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணும்போது வானத்திலிருந்து என்ன செய்ச்சு? ஏன்னா இப்போ பேதுரு வந்து த ராக்ன்னு கூப்பிடுறாரு. ஆமாம். இன்னொரு இடத்துல வந்து இயேசுவே அந்த கண்மலை. ஆமாம், கண்மலை என்பது சொல்லப்படு கல்லுக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. இப்போ அதாவது அவங்க அதாவது பிரயாணமாக வரும்பொழுது ஒரு யுத்தம் நடக்குது. கர்த்தர் வானத்திலிருந்து கற்களை என்ன பண்ணியிருக்கார்? அடிச்சு இவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்துருக்கார். ஆனாலும் நீங்கள் ஒரு இடத்துல செய்தி கொடுத்துட்டு இருக்கும்பொழுது நான் செல்ஃபோனில் பார்த்தேன். சரி, என்னன்னு கேட்டால் வெற்றியின் கல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? கல்லை வந்து வெற்றிக்கு அறிகுறின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்பொழுது கோலியாத்தை பற்றி ஒரு உதாரணத்தை நீங்கள் சொன்னீங்க. அப்போ கோலியாத்தை பற்றி தாவீது சொன்ன அந்த காரியம், ஒரு முறை சிங்கம் வந்தது, அதாவது அதை அடித்து போட்டேன், கரடி வந்தது, அதையும் அடித்து போட்டேன், அவைகளில் இவன் ஒன்றாயிருப்பான் அப்படின்னு தான் அவர் யோசித்துக்கிட்டு போறாரு. ஆனால் அங்கே போய் அவனுக்கு முன்ன நிற்கும் போது அவன் வந்து தாவீதுக்கு முன்ன நின்று பரியாசம் பண்ணி, நீ தடியோட வர நான் என்ன நாயா, கோலோடும் தடியோ வர நான் என்ன நாயா அப்படின்னு கேட்குறான். அப்போதான் தாவீதுக்கு தெரிய வருது, ராஜா கிட்ட பேசிட்டு வரும்போது நான் உன்னை கரடிக்கு ஒப்பா பேசினேன், சிங்கத்துக்கு ஒப்பா பேசினேன், ஆனால் இங்கே வரும்போது தான் தெரியுது நீ நாய் என்பது. அதுக்கு தான் ஆண்டவர் ஆல்ரெடி என்கிட்ட கல்லுங்களை கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு. அப்போதான் ஒரே ஒரு கல்லை எடுத்து, அவன் 5 கூட யூஸ் பண்ணல, ஒரே ஒரு கல்லை எடுத்து அவன் அடித்தான், அது அவன் தலைக்குள் பதிந்தது, அப்படியே அவன் சரிந்து. அதில் ஒரு முக்கியமான வார்த்தையை சொன்னீங்க. அது என்னன்னு கேட்டால், நான் அவங்ககிட்ட பேசும்போது இவனை சிங்கம்னு நினச்சேன், கரடின்னு நினச்சேன், ஆனால் இவன் ஒரு நாய். அதனால தான் ஆண்டவர் என்கிட்ட கல் கொடுத்துருக்காரு. ஏன்னு கேட்டால் நாய் அடிக்கிறதுக்கு கோலம் வேண்டாம், தடியும் வேணாம், கல் தான் வேணும், கல் இருந்தால் போதும் அப்படின்னீங்க. உண்மையாகவே அந்த வார்த்தை ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வார்த்தையாக இருந்தது. காரணம் என்னன்னு கேட்டால், வெற்றிக்கு அடையாளமாக ஆண்டவர் கல் தான் கொடுத்துருக்காரு. அப்போது இங்கேயும் பாருங்கள், இந்த உலகத்தை ஒரு சின்ன கல் உலகம் முழுவதும் மூடத்தக்கதாய் ஒரு பெரிய கல்லை பர்வதமாய் மாறிற்று. இந்த 5 வசனங்களையும் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். அதற்கு சொப்பனம் இதுதான், அதன் அர்த்தத்தையும் ராஜ சமூகத்தில் தெரிவிப்பேன். இப்போ சொப்பனத்தை ஏன் அவங்க கேட்டதா தானே, நான் கண்ட சொப்பனத்தை சொல்லணும், அதுக்கு அர்த்தத்தையும் சொல்லணும் அப்படின்னு கேட்டதுனால என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா சொப்பனத்தை தெளிவா சொல்லிட்டா. அப்போ அது வரையிலும் நான் நினைக்கிறேன், சொப்பனத்தை தெரிவிச்ச உடனே இவரால் ஒண்ணுமே பேச முடியல, சைலண்டா உட்காந்துட்டாரு. யாருங்க? ராஜா. என்னன்னு கேட்டா, ராஜாவே நீ ராஜாதி ராஜாவா இருக்கிறீர், பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜபாரத்தை பராக்கிரமத்தையும் வல்லமையும் மகிமையும் அருளினார் அப்படின்ட்டு ராஜாவை பற்றி இப்போ பேசிட்டு அதனுடைய சொப்பனத்தை அங்கே வெளிப்பாடுகளை அங்கே சொல்லுகிறதாக நாம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அதுக்கிடையில் ராஜா ஏதாவது பேசியிருக்காரா? பேசினாரா? இல்லை, எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த சொப்பனத்தை சொன்ன உடனே இவரால் ஒரு வார்த்தையும் பேச முடியல. ஏன்னா அவர் பார்த்தது அப்படி ஆக்கர்விட்டா சொல்றாரு. ஏன்னா அவருக்கு சொப்பனத்தை தந்தவர் ஆண்டவர், தானியலுக்கு வெளிப்படுத்தினது ஆண்டவர். அப்போ அவர் மிஸ்டேக் பண்ணவே மாட்டார். அப்போ தேவனோடு கூட நம்ம இணைந்திருக்கும் போது தேவன் நம்ம எந்த நோக்கத்தோட எந்த காரணத்தோடு அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பை நம்ம மிஸ் பண்ணாம தெளிவான பாதையில முன்னேறி கடந்து போவதுக்கு தேவன் உதவி செய்வார். அதுக்கு வந்து இவர் ஒரு உதாரணம். அதுக்கு தான் இவர் நீதிமான் என்று அழைக்கப்படுவார். ஏன்னா எல்லாத்துக்கும் ஆண்டவரே தேடுறாரு, ஆண்டவரே நோக்கி கூப்பிடுறாரு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல நமக்கு இருக்கிறது. இப்போ இந்த தானியேல் 2வது அதிகாரம் 37வது வசனம் வரையில் தான் வந்திருக்கும். ஆனா இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா தானியேலுடைய சுபாவங்கள் எல்லாம் பாருங்களேன். இப்போ இவன் ஒரு ஞானி, சிறந்தவன், அழகுள்ளவன் அப்படியா இருக்கிற நபர்களை தான் அங்க ராஜா கொண்டு வர்றாரு. வரும்போதே அவர் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாதுன்ற ஒரு தீர்மானம். 2வதாக அவரை குறித்து வசனம் தெளிவாக சொல்லும்போது அவர் அந்தி சந்தி மத்தியான நேரத்தில் தொடுகிறவராய் இருந்தார். அதற்கு அடுத்து பார்க்கிறோம், தான் மாத்திரம் பிழைக்கணும்ட்டு சுயநலம் இல்லாதவராய் தன் சகோதரர்களை அவர் நினைத்து பார்க்கிறது மட்டுமல்லாம அழிந்து போகிற ஜனங்களை குறித்தும் ஒரு தரிசனம் அவருக்குள்ள இருந்ததுனால்தான் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு அந்த தரிசனத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறதாக இருக்கார். என்னை பொறுத்தவரையிலும் என்னுடைய குடும்பத்தில் இருந்தாலும் சரி, என்னுடைய சபையில் இருந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி கர்த்தர் எனக்கு சில சிம்டம்ஸ், வெளிப்பாடுகளை கொடுக்கணுன்ட்டு நான் ஆசைப்படுவேன். ஒரு மரணம் நேரிட்டாலும் சரி, ஒரு ஆசீர்வாதம் வந்தாலும் சரி, இல்லது ஒரு அற்புதங்களை
ஆண்டவர் செய்யணுன்னாக்கா கூட கர்த்தரை எனக்கு வெளிப்படுத்தணும். உதாரணமாக சில நேரங்களில் சபைக்குள்ளே போகும்போது கர்த்தர் இந்த நாளில் எந்தெந்த அதிசயங்களை செய்வார் என்ற விசுவாசத்தோடு கூட அங்கே போகும்போது அதே காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லது எங்கள் சபையில் ஒரு பெரிய அற்புதங்கள் நடக்கப்போகுது, சில குடும்பங்களில் நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டுக்குள்ளே போகும்பொழுதே ஆண்டவர் சில வெளிப்பாடுகளை கர்த்தர் சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டால், ஐயா நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம், நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க. அதே போல் ஒரு மரணம் நடக்குதுனாக்கா கூட தெளிவாக தெரியும். என்னன்னு கேட்டால், ஏதோ துர்ச்செய்தி வருதுன்னு. எதற்காக? இது பெருமைக்காக நான் சொல்ல வரல. நான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்பேன், ஆண்டவரே என் சபையிலாக இருக்கட்டும், என் குடும்பத்திலேயா இருக்கட்டும், என்னுடைய ஊழியத்திலே ஆகட்டும், உங்களுடைய வெளிப்பாடுகளை எனக்கு தாரும். அது தாருன்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருக்க முடியாது அல்லவா? தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது தான் அந்த வெளிப்பாடுகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அதே போல தான் இதை பார்த்து கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையிலும் கூட தேவன் உங்களுக்கு அந்த வெளிப்பாடுகளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது பொருத்தனை செய்யுங்க. ரெண்டாவது உங்களை குடும்பத்தை குறித்த அக்கறை இருக்கட்டும், தேசத்தை குறித்த அக்கறை இருக்கட்டும். ரெண்டாவது, நான் ஞானி என்று சொல்ல வேண்டாம், இங்கே தெளிவாக சொல்லியிருக்கு. என்னன்னு கேட்டால், இப்போது உயிரோடு கூட இருக்க மற்றவர்களை விட நான் ஞானின்னு நினைக்காம உன்னுடைய சொப்பனத்தை நான் அர்த்தத்தை சொல்ல வேண்டும். அதாவது எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதினாலே அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரியவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைப்பொருள் வெளிப்பட்டு. அப்போ தாழ்மை, அதை தேவன் எதிர்பார்க்கார். அப்படி தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபையை கொடுக்கிறது போல தேவன் உங்களுக்கு வெளிப்பாட்டின் அந்த கிருபை, அர்த்தத்தை சொல்லக்கூடிய கிருபை வேணும் அப்படின்னு சொன்னால் தாழ்மை உள்ளவர்களாக இருந்து வரப்போகிற அழிவுக்கு நாம் தப்பித்து கொள்ள வேண்டும். ஜாக்கிரதையாந்து தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்துவோம். அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, வேதத்தில் இந்த முறை சொப்பனம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருக்கு வந்த சொப்பனம் என்னன்னு அதுக்கு ஒரு விளக்கத்தை கீழே வர வசனங்களை பார்க்க போகிறோம். இதில் நேரம் கிடைக்காது, அடுத்த எபிசோடில் அதை பார்க்க போகிறோம். ரொம்ப தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இவைகளெல்லாம் தானியேலுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். அந்த சொப்பனம் என்ன என்பதை ஒரு சிலையாய் ஆண்டவருக்கு அவர் காண்பித்திருக்கிறார். அந்த சிலைக்கு 4 பகுதிகள். ஒன்று தலை, அடுத்தது மார்பு, அடுத்தது அவனுடைய தொடைப்பகுதி, அதுக்கப்புறமா காலும் பாதமும் சேர்ந்தது. அப்போது ஒன்று தலை பொண்ணுக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கு, மார்பு பகுதி வெள்ளிக்கோப்பா சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது அந்த தொடைப்பகுதி வெண்கலமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, காலும் பாதமும் இரும்பும் களிமண்ணுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இது 4 ராஜ்யங்களுக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. அதை குறித்து நாம் ஆழமாய் ஆராய போகிறோம். ஏன்னா இந்த சிலையை குறித்து தெரிந்து கொண்டீங்கன்னாக்கா முழு உலகத்தின் முடிவை இதில் விளங்க பண்ணியிருக்கிறார். கிருபையின் காலத்தை விட்டுட்டு மீதி காலங்கள் எல்லாம் இதில் துல்லியமாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்கள், கிருபையின் காலம் முடிவில் என்ன நடக்கும், அதுக்கப்புறமா அந்த சின்ன கல் எல்லாத்தையும் சுக்கு நூறாய் தூளாக்கி போட்டது. அந்த கல்லோ பெரிய பர்வதமாய் உலகம் முழுவதும் மாறினது. இயேசுவே அந்த கண்மலை. அதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் விளக்கி சொல்ல போகிறோம். அடுத்த எபிசோடில் அவைகள் உங்களுக்கு துல்லியமாய் சொல்லப்பட போகிறது. எனவே இந்த பகுதிகளை ஆராய கர்த்தர் இந்த பகுதியில் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நம்முடைய அன்பு போதகர் நம்ம மத்தியில் நேரங்களை ஒதுக்கி நம்ம மத்தியில் வந்து கொண்டே இருக்கிறார். அவங்களுக்கு நாங்கள் மிகுந்த நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து அடுத்த எபிசோடை பார்த்து கொண்டு இருக்க இந்த சொப்பனத்துக்கான விளக்கத்தை உங்களுக்கு ரொம்ப தெளிவாய் சொல்லப்படும். அதுவரை நாங்கள் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறோம். ஆயத்தப்படுங்கள். நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க உங்களை ஒப்புக் கொடுங்கள். இயேசு உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். இப்போது நாங்கள் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறோம். ஆமேன், ஆமேன்.